கடகராசிக்காரங்களுக்கு ஆசிர்வாதமே துர்கை தான். அதுவும் இந்த கோயிலில் நம்ம சுற்றி வரப்போ இந்த சைடில் இருக்காங்கல்ல துர்கை அம்மனை சின்னதாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் கேட்டவனும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களத்தான் மெயினாக நம்ம ராகு காலங்களில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமும் அந்த சைடில் இருக்கக்கூடிய துர்கை தான். நீங்கள்லாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒரு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். ஏன்னா உணவு கட்டுப்பாடும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம். அந்த உணவு கட்டுப்பாடுங்கிறது காலையில் ஒரு லைட்டான ஒரு ஃபுட்டோ இல்லை ஒரு நீர் ஆகாரமோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு விரதம், ஒரு சின்ன வயசாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் விரதம் தாராளமாக இருக்கலாம். மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க ஒரு சாதாரண ஒரு நீர் ஆகாரம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் உங்கள் 2 பேர்த்துக்குமே இது பொருந்தும். துர்கைக்கு அதாவது ராகு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போட்டு எனக்கு இருக்கக்கூடிய கடன் தீர வேண்டும், அதே மாதிரி என்னுடைய குடும்ப சுமை என்னுடைய குடும்ப பாரம் அப்படிங்கிறது தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு அதே கட்டுப்பாட்டில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு அமைப்பை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்படி துர்கைக்கு வழிபாடு பண்ணிட்டு வரப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலிருந்து வர டைம்லேயே நீங்கள் ஒரு சின்ன தொகை கையில் என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை கொடுத்து கடன் அடைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு அடைய ஆரம்பிச்சிடும்.